ஏன்னா விஜய் பற்றி சொன்னால் உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் அந்த ஆளை பற்றி எதுவுமே பேச விட மாட்டேங்கிற? ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே வந்து அவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு நின்றியே. அப்படி என்ன விஜய் உனக்கு செஞ்சுட்டாரு? இல்லை விஜய் தான் உனக்கு தெரியுமா? இல்லை அவரை தான் நீ பார்த்துருக்கியா? ஏன் உனக்கு இந்த கொலவெறி? ஏன் அவரை பற்றி என்ன சொன்னாலும் அது தப்பு அப்படின்னு நீ வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குற அப்படின்னு எனக்கு க்ளோஸ் வட்டாரத்தில் இருக்க சில பேர்லாம் என்கிட்ட வந்து உரிமையோடையே வந்து சண்டை போடுவாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்களை உசுப்பேற்றி விடுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, உங்கள் ஆள் வந்து ட்விட்டரில் மட்டும்தான் வந்து வருத்தம் தெரிவிப்பாரா, நேரில் ஒன்றுமே போய் கிழிக்க மாட்டாரா, அப்படி இப்படின்னு சொல்லி ஆளுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எதை பற்றி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கடந்த 2-3 நாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிட்டாங்க அண்ட் இறந்து போயிட்டாங்க. பல பேரை மீட்டிருக்காங்க. ஸோ இன்னமும் அந்த வந்து மீட்பு பணி போய்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி கூட நேற்று வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ இப்படி பல சம்பவங்கள் வந்து அந்த நிலச்சரிவை தொட்டு நடந்து போயிட்டுருக்கு. இன்னமும் பல பேர் மண்ணுக்குள்ளே இருக்கும்போது அவங்கள எப்படா காப்பாற்றுறதும் போராடிட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த கலிசுர பயலுக இருக்காங்க யார், இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ட்விட்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா விஜய் என்ன கிழிச்சிட்டாரு, இது வரைக்கும் ஒரே ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு எனக்கு என்னென்னு உட்காந்துக்கிட்டு இப்போ அடுத்து 3வது சிங்கிளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோவில் செருப்படியான ஒரு சில ரிப்ளையை கொடுக்க போகிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பீஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, இப்போ ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு. அது இயற்கை பேரழிவு, இயற்கையினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் வந்து யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நான் என்னோடய முதல் வீடியோவில் குறை சொல்லிட்டேன். அது என்னென்னா, நம்மளுடைய பேராசை, நம்மளுடைய அறியாமைன்னு சொல்ல மாட்டேன், பேராசை தான். நம்மளால் தான் நமக்கு ஆப்பு அப்படின்றத நான் என்னோடய முதல் வீடியோ சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இயற்கை சீற்றத்தை இந்த அளவுக்கு மாற்றியது மக்களாகிய நம்ம தான். இந்தியாவில் மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய முதல் வீடியோவில் இயற்கையை மீறி ஒன்றுமே கிடையாது, நம்ம தான் இயற்கை கிட்ட அடங்கி போகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சூழலை நம்ம மாற்றிக்கணும். இயற்கைக்கு அகேன்ஸ்ட் நம்ம போனோம்னா அது இப்படி தான் என்னைக்காவது வாரி குறிச்சிட்டு போயிடும் அப்படின்லாம் நான் சொல்லி போட்டாச்சு வீடியோ. ஸோ இதற்கப்புறம் என்ன தான் போட்டாலும் நிறையா வீடியோஸ், நிறையா கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கும் பயங்கர வருத்தமாக இருக்குது. ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து எப்படி நான் சொல்கிறதே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்து. எப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூலில் விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ டீச்சரோட. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம அடுத்த நாள் அந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் உசுரோ அப்படின்னு. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. இது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வருத்தங்கள் இருந்தாலும் நிஜத்தை பேசி தான் ஆகணும். ஸோ அதனால தான் நான் பேசுகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கஷ்ட சூழலில் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. நடிகர்களில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஃபேமிலி வந்து ஒரு 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. விக்ரம் அவர்கள் வந்து ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் யூசப் அலின்னு சொல்லக்கூடிய லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து யூஏயில் வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனிகள், ஓகேங்களா, சூப்பர் மார்க்கெட்ஸ், அவங்க ஹைப்பர் மார்க்கெட்ஸ், அவர் வந்து ஒரு 5 கோடி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே முதலமைச்சர் ஃபண்டில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த முதலமைச்சர் நிதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நயன்தாரா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதற்கு முக்கிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேன் பேஸ். அதை நம்ம எல்லாருமே ரீசெண்டாக பார்த்தோம். கோட் படத்துடைய ஷூட்டிங்கு போகும்போது எந்த அளவுக்கு அவருக்கான ஒரு வரவேற்பு அங்கே இருந்தது, எந்த அளவுக்கு அவரை வந்து அவங்க ஃபேன்ஸ் திணறடிச்சாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஊர்கா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வசதியாக போச்சு. அவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சுருக்க விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டார் இது வரைக்கும்? ஏன் வாய மூடிட்டு இருக்காரு? எதுவுமே பண்ணலையா? அந்த இடத்துக்கு போய் பார்க்கலையா? ராகுல் காந்தியும் வந்துட்டு போயிட்டாரு, விஜய் போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி லூசுத்தனமாக கேனத்தனமாக கேட்குறாங்க கேள்விகள். முதல்ல இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், முதல்ல மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பேரிடர் நடந்துருச்சு. அங்கே வந்து மீட்பு பணியில் இறங்கி மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேர். ஆர்மியிலேருந்து போலீஸ்லேருந்து வந்து அங்கே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய தலைவர்கள் அங்கே போகிறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, இல்லை இந்த மீட்பு பணியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் மீறி தான் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று போனார். ஸோ வர வேண்டாம், எங்களால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் சொல்லியும் பள்ளி போனார். அப்படி இருக்கும்போது அங்கே அவர் போனதுக்கே என்ன பண்ணிட்டாங்க, அவர் அரசியல் கட்சியை சாயத்தை பூசுற பார்த்தாங்க, இது அரசியல் நாடகம் போடுறாரு அப்படின்னு. ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு இதில் அரசியலை பார்க்காதீங்க, இதை ஒரு மனித நேயத்தோட பாருங்கள், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மீட்பு பணியை வெகு சீக்கிரமாக செஞ்சு முடித்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்கவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நடிகராகவும் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டால் கூட, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போகணும்னு ஆசைப்பட்டால் கூட, எந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அவரை தேடி வரணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அவருக்கு அங்கே பாதுகாப்பு கொடுக்கணுமா, இல்லை அவர் இப்போ அங்கே விசிட் பண்ணணும்னு போயிட்டு நிற்கிறாரு அப்படின்னா, அவர் கூட்டு போய் காட்டுறது வைக்கிறது பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த இடத்துல திருப்பியும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எதுக்குமே எந்த ஒரு கேரண்டி உத்தரவாதம் கிடையாது. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் எப்படி அங்கே போக முடியும்? இறங்கி உடனே அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்ஓ இல்லை மற்றவங்களோ தான் போக முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து வேறு வழியில் அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அவங்க அந்த இடத்த பார்த்து ஆய்வு பண்ணி அதற்கான தொகையை ஒதுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணுன்றதுக்காக அவங்க போவாங்க. பட் விஜய் போன்ற நடிகர்கள், ஓகேங்களா, இப்போதைக்கே அவர் நடிகர் தான், அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் இன்னும் அவர் நடிகர் தான். அவரை போன்றவர்கள் அங்கே போய் நின்று செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம். சரி, அது அந்த முட்டாள்தனத்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அதற்கான முன்னெடுப்பும் வரும் கண்டிப்பாக. அந்த இடத்துல இன்னும் ஒரு 2-3 நாட்களில் சூழ்நிலை கொஞ்சம் ஓரளவுக்கு மீட்பு பணியெல்லாம் ஓரளவுக்கு முடிகிற மாதிரி ஒரு தருவாய் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணியால், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சிஎம் ஓகே விஜய் நீங்கள் வர்றதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அலோவ் பண்ணால் மட்டும்தான் விஜய் அவர்கள் போக முடியும். வழிய தானாக இறங்கி போய் நின்று பண்ணுறதுக்கு அவருக்கும் சேஃப்டி கிடையாது, அங்கே இருக்கவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. ஏன்னா திருப்பியும் அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டங்கள் சேருது வைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். சரிப்பா போகல, பணமாவது கொடுத்துருக்கலாம்ல. சூர்யா கொடுத்துட்டாரு, இங்கிட்ட விக்ரம் கொடுத்துட்டாரு, மற்ற ஹீரோயின்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, இவர் என்ன கிழிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லா பேரிடர் காலத்திலையும் மிகப்பெரிய தொகையை கொடுத்தது விஜய் அவர்கள் அப்படின்றது எத்தனை பேருக்கு இவங்களுக்கு தெரியும்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது, இவங்களுக்கு எத்தனை பேர் தெரியணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, 2018 இதே மாதிரி ஒரு பேரிடர் பிரச்சனை வயநாட்டில் கேரளா சைடில் வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. வயநாடு மட்டும் இல்லை, மற்ற சுற்றி இருக்கிற இடத்துல. ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. பட் இவங்க ஆசைப்படுற மாதிரி முதலமைச்சர் நிதிக்கு அவர் கொடுக்கல. தன்னுடைய நிர்வாகிகள், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகள், அதாவது கேரளாவில் இருக்கிற விஜய் மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகள்கிட்ட தலா 3 லட்சம் வீதம் கொடுத்து, யாருக்கு இமீடியட்டாக என்ன தேவைப்படுதோ அதை உதவியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி 3 லட்சத்தை நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் நிதிக்கு கொடுக்காம தன்னுடைய நிர்வாகிகளை வச்சு கொடுத்து அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணவர் தான் விஜய் அவர்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது பார்க்குற நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பல பொருட்களையும் அனுப்பி வச்சார். சரி, இது ஒரு சைடு போனாலும் கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யாருமே மறக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொரோனா காலகட்டத்தில் அரசாங்கம் மட்டும்தான் இயங்க முடிஞ்சிச்சு. அரசாங்கத்தை தவிர வேறு யாருமே வெளியில் வரக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்றது சட்டமாக போட்டு தான் கிட்டத்தட்ட 1 வருஷம் நம்ம அது எல்லாமே பாதிக்கப்பட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது கொரோனா பேரிடரில் முதலமைச்சர் நிதியாக அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நிதிக்கு ஒரு 50 லட்சம் காசு கொடுத்துருக்காரு, கேரளாவுக்கு ஒரு 25 லட்சம் காசு கொடுத்துருக்காரு, தன்னுடைய பெப்சி நிர்வாகம் பாருங்க அதுக்கு காசு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி 1.30 கோடி, என்னது 1 கோடியே 30 லட்ச ரூபா அந்த கொரோனா டயத்திலையும் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் தெரியாமல் விஜய் அவர்கள் இப்போ என்ன செய்ய போகிற, என்ன கிழிச்சிட்டாரு, இது வரைக்கும் நோட்டீஸ் மட்டும் போட்டார் போதுமா அப்படின்னு சொல்லி லூசுத்தனமாக கேள்வி கேட்காதீங்கண்ணா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்போ சூர்யா கொடுத்த பணமாக இருக்கட்டும், விக்ரம் கொடுத்த பணமாக இருக்கட்டும், இல்லை யூசப் அலி அவர்கள் கொடுத்த பணமாகவே இருக்கட்டும், எல்லாமே இப்போ அரசாங்கத்தோட கையில் போயிருக்கு. அந்த பணம் முழுசும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் செலவாகுமா அப்படின்றது முதல் கேள்வி.
அப்படியே அந்த பணம் முழுசாக உடனே செலவு பண்ண முடியல அப்படின்னா முதலமைச்சர் நிதியில் எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அதில் ஒரு பகுதி எடுத்து இந்த பிரச்சனைக்கு இப்போ இந்த நடந்த சம்பவத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனால் இதில் எத்தனை மக்களுக்கு நேரடியாக எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகுது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் எப்படி 2018 மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை நிர்வாகிகள் மூலியமாக அந்த மக்களுக்கு சேர வேண்டிய விஷயத்தை வந்து உடனே செஞ்சு கொடுத்தாரோ அப்படி ஒரு முன்னெடுப்பை தான் இப்பயும் எடுப்பார் அப்படின்றத நான் மனப்பூர்வம் நம்புகிறேன். சப்போஸ் அது செய்ய முடியாத அந்த இடத்துல ஒரு சூழ்நிலைகள் இருக்கப்படி மக்கள் வந்து மக்களுக்கு நேரடியாக போய் பார்த்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது அவங்களுக்கு அந்த போக்குவரத்தாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வசதிகள் இல்லை நிர்வாகிகளுக்கு அப்படின்னா அந்த ஒரு பட்சத்தில் வேணால் முதலமைச்சர் நிதிக்கு தன்னுடைய ஃபண்டை வேணால் விஜய் அவர்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இல்லைன்னா மேக்சிமம் இவருடைய பணம் நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி தான் செலவு பண்ணுவார். அன்னைக்கே 70 லட்ச ரூபா செலவு பண்ணுவார் அப்படின்னும் போது இன்னைக்கு கண்டிப்பாக அது கோடி கணக்குக்கு மேலே தான் செலவு பண்ணுவார். ஆனால் எத்தனை கோடி கொடுக்க போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சில மீடியாஸில் சொல்லிட்டு இருக்காங்க 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும், அதில் மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரமிச்சு போன ஒரு பாசத்தை வந்து கோட் பட ஷூட்டிங்கில் விஜய் அவர்கள் பார்த்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் சொன்னார், எனக்கு எப்படி தமிழ்நாடு ஃபேன்ஸ் தமிழ்நாடு மக்கள் எனக்கு ஒரு கண்ணோ அதே மாதிரி எனக்கு கேரளா ஃபேன்ஸ் கேரளா மக்களும் ஒரு கண் அப்படின்றத அன்னைக்கு அவர் மனப்பூர்வமாக வந்து சொன்னவர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவத்துக்கு இவர் சைலண்டாக இருக்கிறாருன்னா இந்த மௌனத்திற்கு பின் மிகப்பெரிய ஒரு சேவை காத்திருக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு பணத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த பணம் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் பணத்தை கொடுத்து விட்டு நான் பேருக்கு பணத்தை கொடுத்துட்டேன்ற பேர் வாங்குகிற நபராக விஜய் இப்போ இருக்க ஆசைப்படலை. அவர் தன்னுடைய ஒவ்வொரு ரூபாயும் நேரடியாக மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறார். அது சேரணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகளாம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம், தூத்துக்குடியில் நேரடியாக போய் செஞ்சதாக இருக்கலாம், கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் குடிச்சு செத்து போனவங்களை நேரடியாக போய் விசிட் பண்ணதாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து நேரடியாக கூப்பிட்டு அவங்க கையில் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாமே டைரெக்டாக பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மக்களுக்கு போய் சேரணும், செய்கிறது மக்களுக்கு போய் சேரணும் கரெக்டாக அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதற்கான ஸ்டெப்ஸையும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு ஸ்டெப்பை இந்த வயநாடு துயர சம்பவத்திலும் எடுத்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய உதவியை தளபதி அவர்கள் வழங்குவார் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ் அண்ட் தளபதி தொண்டர்கள் எல்லாரும் நீங்கள் எந்த அளவுக்கு நிதி திரட்டி அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய பதிவை போடுங்க. நிறைய பேருக்கு போய் சேரட்டும். அப்போ தான் வந்து நல்ல விஷயங்கள் மக்களை போய் நேராக சென்றடையும். இல்லைன்னா பல புல்லறிவிகள் உள்ளே வந்துடுவாங்க. See you on another video. Love you and take care. Bye bye.